உங்ககிட்ட ஒரு டம்மி கண்டென்ட் இந்த மாதிரி கொடுத்தேன். ஓகே, பேர் வைக்கிறீங்க பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் என்ன சொல்றீங்க? ஸ்கிரீனை ஷேர் பண்ணல. தெரியுது, தோ வந்துட்டா. இப்ப தெரியுதா? தெரியுது தெரியுது. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்டை இது வரைக்கும் ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. வரேன், திரும்பவும் ஒரு கால் வைக்கிறேன். எல்லாரையுமே கால் பண்ணி என்ன பிரச்சனை, யார் கூட பிரச்சனை எல்லாத்தையும் கேட்குறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பெங்கியாட்டி அப்படின்ற இப்போ எனக்கு இது புஷ் ஆகும்போது என்ன சொல்றது, டூப்ளிகேட் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்கேயும் இருக்கு, இது இருக்கு. எழுடா, ஆமா அவன் தான் எனக்கு ஒரு ஈய சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு கிளீனாக தெரியுது இதை நான் ஜிமெயில் அப்படின்றதெல்லாம் மெயில் ரெக்ரஸ் வச்சு நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயில் ரெக்ரஸ்க்கு என்ன பண்ணுறேன், W3 ஸ்கூல் ஜாவா ஸ்கிரிப்ட், இதுக்கு இமெயில் வேலிடேஷன் ஒன்று இருக்கு. ஓகே, இதில் ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, எங்கே டெஸ்ட் யூஸ் பண்ணணும், எங்கே மேட்ச் யூஸ் பண்ணணும். அந்த மெத்தடுக்கு போனால் அதுவே சொல்ல போகுது. இது டெஸ்ட் யூஸ் பண்ணுது. லாஸ்ட் டைம் பண்ணீங்களே, என்ன இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. தோ தான் மெத்தட் நேம் இருக்கு, அப்போ அது டெஸ்ட் யூஸ் பண்ணணும். மேட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பாருன்னா, இது மேட்ச் யூஸ் பண்ண போகுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு இது இமெயில் பேட்டர்ன். நான் தான் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ராப்பர் நேமை கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க கொடுக்கறது கிடையாது. இது கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு எலமெண்டா எடுத்தாதான் அது கரெக்டான எலமெண்டா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ நான் ஒவ்வொரு எலமெண்டா எடுக்கிறதுக்கு இதை நான் என்ன செய்ய போறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். வேர் போட்டு ஸ்ப்ளிட் கண்டென்ட்னே வைக்கிறேன். வச்சுட்டு கண்டென்ட் டாட் ஸ்ப்ளிட் போட்டு ஸ்பேஸ். ரெக்கார்டிங் இல்லைங்களா? சத்தமா ரெக்கார்டிங் இல்லையான்னு கேக்குறாரு. ரெக்கார்டிங் இல்லைங்களா? புரியல. நான் ரெக்கார்டிங் இல்லையான்னு கேக்குறாரு. வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ். நீ பேசுறது முதல் கொண்ட ரெக்கார்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு போய் யூடியூப்ல உன் வாய்ஸ் கேட்கும். இப்ப ஸ்பிளிட் கண்டென்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னுடைய வேலை என்னன்னா, ஒன்னொன்னா எடுத்து இது இமெயில் தானா அப்படின்றத செக் பண்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்கறதே மொத்தமா எடுத்து கொடுங்க. அப்ப கண்டிப்பா அது அரேவா தான் வரப்போகுது. இந்த மாதிரி பேரை வைக்க பழகிக்கோங்க. அஜிதா, ஜனனி, சரிண்ணா. I equal to 0. ஏன் I equal to 0ல ஸ்டார்ட் பண்றேன்? உமா, தீபா, தீபன்யா, ஓகே சூப்பர். அண்ணா ஒரு டவுட்னா. ஒரு டவுட்னா. யாரு? காவ்யா.
இல்ல இல்ல ஒரே நிமிஷம், நான் கேட்டவங்க யாரோ வாய் தந்தாங்களா? ஓகேண்ணா. இப்பொழுது உங்களுடைய கேள்வி கணைகளை கொடுக்கலாம். அண்ணா சொல்லுங்க. ஆனா ஸ்பிளிட்டன் பண்ணும் பொழுதே அரேல தானே ஸ்டோர் ஆகும். நீங்க ஏன் இப்போ இன்னொரு அரே ஓபன் பண்ணீங்க? எங்க அரே? இன்னொரு அரே எங்க இருக்கு? தோ இமெயில் அரேன்னு சொல்லி. ஸ்பிளிட்னு எங்க ஸ்டோரி? ஸ்பிளிட் கண்டென்ட் அரேவா? இல்லண்ணா, ஸ்டோர் ஆகும் பொழுது அரேல தானே, அரே போல தானே ஸ்டோர் ஆகும். ஸ்பிளிட் அரேக்குள்ள பண்ணும்போது அதுவா எப்படி ஸ்டோர் ஆகும்? ஆனா ஸ்பிளிட் பண்ணாலே எனக்கு அந்த மாதிரி தானே ஸ்பிளிட் காமிச்சது. பண்ணா என்ன ஆன்சர் வரும்? நான் அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லும் போதே அதான் சொன்னேன், மெசேஜ் பண்ணும்போது என்ன சொன்னேன், ஆனா அதுவே அரேவா தானே வரும். அரேவா வருது. இதுல இமெயில்லாம் எங்க இருக்கு? இல்லண்ணா, அது எல்லாமே புரியல. அது என் கண்ணு தெரியல. ஒரு நிமிஷம் தான். இமெயில் எல்லாமே ஒரே இடத்துல தானே இருக்கு. ஆமாண்ணா. இமெயில் மட்டும் வேணும்னு நான் கேக்குறேன். அதுக்காக தனி அரே போட்டிருக்கீங்களா? ஆமா. ஓகேண்ணா. எனக்கு இமெயில் இதுல இருக்கிறதுல எல்லாமே இமெயில கலந்து கிடக்கு. எனக்கு இந்த ஸ்பிளிட் கண்டென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். உனக்கு வேணும்னா நீ ஒன்னொன்னா எடுத்து பார்த்துக்கோ. பார்த்துட்டேன். ஆனா அது எனக்கு தனியா வேணும் அப்படின்னா நீ தான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கோ. புரியுதா? அதுக்காக எப்பயுமே நீங்க அவுட்புட் வந்து நீங்க இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, நீங்க சொன்னதுல இது இமெயில், இது இமெயில், இது இமெயில், இது இமெயில், இது ஓகே. இந்த மாதிரி என்னால ஸ்க்ரோல் பண்ணினா பார்த்துக்க முடியாது. எனக்கு தேவை 1 2 3 4 இமெயில் தனியா வேணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? இதுலயே எப்படி எடுத்து காட்டுவ? அப்ப எனக்கு தனியா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இமெயில் அரே அப்படின்றத தனியா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இமெயில் அரேல தான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ரெக்ரஸ் பேட்டர்னை செக் பண்ணிட்டு வெதர் வர கண்டென்ட் இமெயிலுக்கு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்ப ஒரு கண்டிஷன், ஒரு வாட்ச்மேனை வச்சாச்சு. இவர்கிட்ட இமெயில் பேட்டர்ன் டெஸ்ட் பண்ணுங்க. எதை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்பிளிட் கண்டென்ட் ஆஃப் ஐ. இது ஏன் எதுக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து பார்க்கறது. எடுத்துட்டு எதுல புஷ் பண்ணோம், இது கரெக்டா இருந்துச்சுன்னா எதுல புஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த இமெயில் அரேல புஷ் பண்ண சொல்றோம். என்ன விஷயத்த, எந்த கண்டென்ட் கரெக்டா இருக்கோ அந்த கண்டென்ட்டை புஷ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த இமெயில் அரேவை நிறைய பேர் என்ன செய்றீங்க அப்படின்னா, அது சுத்தம் போது உள்ளாரே போட்டுடுறீங்க. அது 100 டைம் சுத்துதுன்னா 100 டைம் அவுட்புட் வந்துட்டு தான் இருக்கும். அது சுத்தி முடிச்சுட்டு உன் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் எனக்கு டேட்டாவை கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவுட்டர்ல தான் நம்ம இதை போடணும். புரியுதா? யார் இதை போட்டிருந்தா? யாரோ போட்டிருந்தாங்க. ஓகே. ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை கன்சோல் போட்டு பார்க்கணும். ஓகே. கண்டிஷன் செக் பண்றதுக்கு நீங்க இங்க போறதுன்றது பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபைனல் அவுட்புட்டை இது எல்லாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட். இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வெறும் இமெயில் மட்டும் வரும். நான் இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சேன். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஆல்ரெடி வெங்கி@yahoo.mail என்னுடைய இதுல இருக்கு. இதை நீங்க எனக்கு யூனிக்கா எடுத்துட்டு வரணும். ஏன்னா இப்ப நான் மெயில் அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும், மெயில் அனுப்புனா வெங்கி@yahoo.mail தான் திரும்ப அனுப்பும். இப்ப 5 பேருக்கு நான் மெயில் அனுப்புனா வெங்கி@yahoo.mail அப்படின்றதும் இதுவும் ஒண்ணுதான். என்ன கேஸ் இன்சென்டிவா இருக்கு. ஓகே. எனக்கு அதை நான் அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா, இமெயில் பேட்டர்ன் டெஸ்ட் இங்க வருது இல்ல, இதுலதான் ஒன்னொன்னா வரப்போகுது. அது உங்களுக்கும் தெரியும். இப்ப பாருங்க, வெங்கி 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 பாலாஜி தியோடர் ரோகேஷ் அப்படின்னு வருது. ஸோ எனக்கு இந்த ஸ்பிளிட் கண்டென்ட் தான். இதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, டு லோயர் கேஸ் அப்படின்றத மாத்திக்கிறேன். ஓகேவா? லோயர் கேஸ் மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா, வரது எல்லாமே சின்ன சின்னதா ஸ்மால் லெட்டர்ல மாறிடும். 2 டைம் வெங்கி@yahoo.mail இருக்கு. எனக்கு இந்த 2 டைம் அப்படின்றது தான் தலைவலியே. எனக்கு 5 வரக்கூடாது அவுட்புட், 4 தான் வரணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த லோயர் கேஸை தூக்கி இந்த இடத்துல யூஸ் பண்றேன். ஓகே. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. இப்ப இமெயில் பேட்டர்னை டெஸ்ட் பண்றேன். வர கண்டென்ட்டை லோயர் கேஸ்ல மாத்திக்கிறேன். லோக்கல் லோயர் கேஸ்னால லோயர் கேஸ்ல மாத்துறேன்.
மாத்திட்டு அதை அப்படியே என்னுடைய இதுல ஷேர் பண்ண, இங்கேயும் ஷேர் பண்ணியாச்சு. இங்கேயுமே venki@yapmail அப்படின்றது ஸ்மால்ல தான் போய் விழுது. ஓகேவா? ஸோ venki@yapmail அப்படின்றது ஸ்மால்ல தான் இருக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரியே நான் 2 லோயர் கேஸ் அப்படின்றத பார்த்துட்டேன். ஓகே, அதுவும் 2 லோயர் கேஸ்ல வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த இமெயில் அரேல, ஓகே, இமெயில் அரேல இந்த வேல்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறேன். ஒரே கண்டிஷனாவே முடிச்சிடலாம், இருந்தாலும் இமெயில் அரேல ஓகே, உங்களுடைய நேயர்கள் விருப்பம் இன்க்ளூட்ஸ் என்னவா இருந்தா விழணும்? ஃபால்ஸா இருந்தாதான். மறந்துட்டியா? இல்ல இல்ல. இப்ப இமெயில் பேட்டர்ன் to test whether அதனால நீங்க கொடுங்க whether string is valid email or not. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து அதை தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் இது வந்து டு டெஸ்ட் அது வந்து இதுவா இல்லையா. செகண்ட் இது டு செக் whether an element exists in an array or not. ஓகேவா, அரே ஆர் நாட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இது வந்து இமெயில் பேட்டர்ன் தானா, இந்த இடத்துக்கு நீங்கள் லோயர் கேஸ் போடணும்னு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த லோயர் கேஸ் இங்கே நம்ம செக் பண்ணிடுவோம். இன்க்ளூட்ஸ்லேயே நம்ம இதை ஃபால்ஸாக இருந்தால் போகு, அப்படியெல்லாம் போகாத அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா venki@yapmail ஒன்று தான் வரும், பாலாஜி தியோட லோகேஷ். ஓகே, இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னா பலன்னு எல்லாத்தையுமே கொட்டி தள்ளிடும். 5 வரும். இந்த கண்டிஷன் செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் வருது இருக்கா அப்படின்றத செக் பண்ணு. இது எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? காவியா, சசிகுமார், ஓகே, தீபா, தீபன்யா. ஏன் தீபா தீபன்யாக்கு கேள்வி கேட்டா வாயை திறக்க மாட்டீங்க? அண்ணா இதுல இன்னொரு சின்ன டவுட். ஓகே, சோ இந்த விஷயத்த ஒண்ணு பாருங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெல்கம் டு ஏபிஜே 3 அப்படின்னு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன செய்வேன் அப்படின்னா, ஹாய் பாலாஜி, வெல்கம் டு ஏபிஜே 3. ஓகே, உங்களுக்கு சப்போஸ் ஒரு மெயில் வருது. லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேங்களா? அது இமெயில் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்னா இருக்கும். அந்த இமெயிலில் உங்களுக்கு ஒரு டைமும் உங்களுடைய பேரை உக்காந்து பண்ணிட்டு போனால் வேலை கிடையாது போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இப்போ யாருடைய நேம் கொடுக்குறேனோ அவங்களுடைய நேம் இங்கே வரணும். எக்ஸாம்பிள் இப்போ பாலாஜின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை நான் என்ன செய்வேன் அப்படின்னா, என்ன வேணாலும் செய்வேன். இப்போ இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை நான் என்ன பண்ண போறேன்னா, ஹாய் பாலாஜின்னு இருக்குல்ல, பாலாஜிக்கு பதிலா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வச்சுப்பாங்க. ஹாய் நேம் அப்படின்ற மாதிரி, இல்லை இங்கே இன்னுமே ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு லெட்டராக தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குமா,
டபுள் பிரேசஸ் ஒரு ஹேஷ்டேக் போட்டு நேம்னு ஒரு பேர் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ நான் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு நேம் கொடுக்குறேன், சும்மா நேம்னே ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் இப்ப இமெயில்ல கொடுக்கறது இந்த இடத்துக்கு வரும். Just I'm going to replace validate இல்லையா? இந்த admin@yahoo மெயில் அப்படின்றத இந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி நான் பண்ணுவீங்க அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், இது பைத்தான்லயும் எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கும். ரீப்ளேஸ் அப்படின்னே ஒன்று இருக்கும். ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ண போறேன். எதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எனக்கு வர நேம் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு நான் இதை சைன் அப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டுனா, ஹாய் வெங்கி, வெல்கம் டு ஏபி செட்னி, ஹாய் பாலாஜி, ஹாய் பாலாஜி, ஹாய் யோ, நீங்க எத்தனை வந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரீப்ளேஸ் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு அந்த மொபைல்ல பிளஸ் இமெயில்ல கண்டென்ட் வரதெல்லாம் ஒன்றுனா உட்காந்துட்டு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும், ஓ இந்த ரீப்ளேஸை வச்சு தான் பண்றாங்க. அந்த ரீப்ளேஸ்க்கும் நம்ம ஸ்பெஷல் ஸ்ட்ரிங்கை தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சும்மா இங்க நேம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதாவது நேம் அப்படின்றத வச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக நேம் அப்படி டெஸ்டிங் பண்றதுக்குன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்லவே இந்த மாதிரி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ டெவலப்பிங் சைடில் வந்துட்டு இதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்ட்ரிங் ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது ரீப்ளேசபிள் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளார எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது நம்ம நோட்லாம் யூஸ் பண்ணும்போது, மெயில் பாஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? இதை மட்டும் மாற்றணும்னா கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்த மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மாற்றிக்கலாம். இப்போ நான் வெல்கம் அப்படின்றத நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா, ஹாய் இந்த நேம் மட்டும் அசடாக வரணும். ஓகேங்களா? ஸோ ரீப்ளேஸ்ன்றதோட வேலை இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, அதில் என்ன மாற்றணும்? ஜாயின் ஒன்று இருக்குது, அது அரேல, அது ஒரு சும்மா ஒரு அதையும் பாருங்க. அரேல கன்கார்டினேஷன் பண்ற மாதிரி தான். சாம்பிள் தயவு செஞ்சு நேமை இதுக்கு மேல ப்ராப்பரா கொடுங்க. ஓகேங்களா? ஆப்பிள் அப்படின்னு இதை நான் ஜாயின் பண்ண போறேன். இந்த அரேவை எனக்கு அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இது அவுட்புட்டா வரும். இதை நீங்க பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்
ஹலோ ஏன்னா ஃபார் லூப்ல போட்டு ஒவ்வொரு டைம் வரும்போது ஐஃபனை வந்து கன்கார்டினேட் பண்ணிக்கணும். ஐஃபன் ஒன்னொன்னா கன்கனெக்ட் பண்ணும்போது கடைசியா இங்கேயுமே ஐஃபன் வந்துருக்கு. ஐயோ ஆமா, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருங்க. கரெக்டு தானே? எனக்கு தெரிஞ்சு வரும். ஏன்னா 3 டைம் சுத்தும்போது கண்டிப்பா வரும். ஓகே, அது ஒரு மெத்தடு. கடைசி ஸ்ட்ரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ்னா இருக்குல்ல, ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங். ஓகே, அதெல்லாம் வச்சு கடைசி ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, சிம்பிளா இதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, ஜாயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சாம்பிள் அரே ஜாயின் பண்றேன். இதை ஐஃபன் பனானா ஆப்பிள் மேங்கோ. ஆனால் ஐஃபன் தான் போடணுமா? நீ என்ன வேணாலும் போடு. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த அங்கே கொடுத்து அரேவை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இது பண்ணிக்கிறதாங்க. பனானா ஆப்பிள் மேங்கோ. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்க யூஸ் ஆகும். இப்போ அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கு. அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கு. இப்போ நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். பனானா ஆப்பிள் மேங்கோ. புரியுதா? இந்த ஜாயின் அப்படின்றது அரேக்குள்ளார இருக்கிற விஷயத்தையே நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க வச்சுக்கிறது. அதை வந்து நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இல்லைனாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேண்ணா.